ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். எந்த ஒரு சாஸையும் ஊற்றாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் நூடுல்ஸ் செய்யலாம். வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஒரு 3 பீஸ் போட்டு செய்ய போகிறேன். அதனால் ஒரு 2 சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா காயட்டும். தண்ணி கொதித்ததும் நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். நூடுல்ஸு நல்லா வேகட்டுங்க. 3/4 பாகம் வெந்ததும் ஒரு பிளேட்டில் நூடுல்ஸ் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கொலன்னு இருக்குங்க. சாப்பிட உதிரியாக வராது. அதனால் 3/4 பாகம் வெந்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நான் எதுவும் சேர்க்கலைங்க. இருந்தாலுமே இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கந்தோம். இதில் 2 குட்டி சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சாஸுக்கு பதிலாக இந்த தக்காளியை சேர்த்துக்கினா சாஸ் ஊற்றின மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நூடுல்ஸ் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ நூடுல்ஸு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மசாலா அடி பிடிக்காமல் இருக்க தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வெந்துடும். இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம நூடுல்ஸை எடுத்து வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரட்டும். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மசாலாலேயும் உப்பு இருக்கும். அதனால் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் நூடுல்ஸு ரெடிங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த வித கெமிக்கலும் சாஸும் கலக்காமல் ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சதுங்க. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நூடுல்ஸு டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், நல்லா குலையாமல் உதிரியாக பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்குங்க. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.